அருள் தத்துவ நிலையை சொல்கிற பாட்டு. பிடி அதன் உரு உமை கொல மிகுகரி மிகு கரி அது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை அருளினல் வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே. விநாயகப் பெருமான் குறித்து பல்வேறு கட்டுக்கதைகள், உண்மைக்கு புறம்பான செய்திகள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் அது ஒரு பொருட்டாக கருதக்கூடாது. அது உண்மை இல்லை. நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறது தான் பிரமாணம், நமக்கு அதுதான் சான்று. சொல்கிறார், பிடி அதன் உரு உமை கொல. நமக்கு விநாயகப் பெருமான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ஞானத்தின் வடிவம், ஓம்கார ரூபம்னு சொல்லுவாங்க. விநாயகப் பெருமானுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓம். விநாயகப் பெருமானுடைய வடிவம் ஓம்காரம். அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய பாசம் அங்குசம் ரெண்டு வச்சிருப்பார். பாசம் அது எதுக்கு? அங்குசம் யானையை குத்துறதுக்கு, கயிறால் பிணிப்பதற்கு. பாசம்னா கயிறு. அறியாமை என்று சொல்வது யானையோடு ஒப்பிடும் நம்முடைய நூல். ஆணவம் என்ற அறியாமை. இப்போ அதை அடக்குவதற்கு, நம்முடைய பாவங்களை துன்பங்களை போக்குவதற்கு அங்குச பாசத்தை ஏந்தியிருக்கிறார். ஒரு கையில் அமுத கலசம், இன்னொரு இது இறைவனுக்குரிய வழிபாட்டை செய்வதற்கு, தன்னுடைய தாய் தந்தையரை வழிபாடு செய்வதற்கு அமுத கலசம். தும்பிக்கை மொத்தம் 5 கரம். வயிறு பானை வயிறு எதுக்கு? நம்ம படைக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கா? இல்லை. எல்லா அண்டங்களும் இறைவனில் அடங்கும் என்ப தத்துவத்தை உணர்த்துவதற்கு பேழை வயிறு, பருத்த வயிறு. இதெல்லாம் நம்முடைய நூல்கள் சொல்லுது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு ஞானசம்பந்த பெருமான்? பிடி அதன் உரு உமை கொல. உமையம்மை பெண் யானையின் வடிவம் கொள்ள கரியது வடிகொடு. கரி என்பது ஆண் யானை. பெருமான் ஆண் யானையின் வடிவம் தாங்கி அடியார்களின் அல்லல் களைய தனதடி வழிபடும் அவர் இடர்கடி. அடியார்களுடைய அல்லல்களை களைவதற்காக விநாயகப் பெருமான் தோன்றுமாறு திருவுள்ளம் பற்றினார். வள்ளல் தன்மை அருளினன் மிகு கொடை. அந்த வள்ளல் தன்மை மிகுந்து இருக்கக்கூடிய இப்பிரான் நமக்கு கொடை தந்த இறைவன் உறைவது வலிவலம் என்ற தலமாகும் அப்படிங்கிறத அந்த பாட்டினுடைய பொருள். இறைவன் எல்லாமாக இருப்பவன். அவன் இந்த அருள் வடிவத்தை தருவதற்கு அந்த நிலையிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறான். யானையினுடைய பிளிரல் ஓங்காரத்தை உட்கிடையாக கொண்டிருக்கும். நீங்கள் யானையினுடைய பிளிரல் நல்லா ஆழ்ந்து கேட்டீங்கன்னா ஓங்காரம், பிரணவ மந்திர ஒலி இந்த பாட்டு. அப்போ இதுதான் செய்தி. இறைவன் விநாயகப் பெருமான் எடுக்க கொடுத்தாரு. சிவபெருமான் திருவடியை யாரெல்லாம் வழிபாடு அடியார்கள் அவங்க இடர்களை நீக்குவதற்காக விநாயகப் பெருமானை இறைவன் கொடுத்தார். அடுத்து முருகப்பெருமான் வாழ்த்து. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இது திருக்கரக்கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்துக்குரிய தேவாரம். நம் கடம்பன், நம் கடம்பனை பெற்றவள் அப்படின்னார். முருகப்பெருமானை
ஈன்றவள், பெற்றவள். தென்கடம்பை திருக்கர கோயிலான். கடம்பம்னா கடம்ப மரம். அப்போ நம்மால் விரும்பி போற்றப் பெறக்கூடிய கடம்ப மாலையை சூடிய நம் கடம்பன் அப்படின்னா நம்மால் விரும்பி போற்றக்கூடிய கூடியவன். தென்கடம்பை கடம்பை மாலையை சூடிய முருகப்பெருமான். கடம்ப மாலை சூடுறதுனால கடம்பன், கந்தன் கடம்பன். கடம்ப மாலையை சூடியதுனால கடம்பன். அந்த கந்த பெருமானை பெற்ற உமையம்மையை பாகமாக கொண்டவன். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். நம்மால் விரும்பப்படக்கூடிய கடம்ப மாலை சூடிய முருகப்பெருமானை பெற்ற உமையம்மையை தன் உடலில் பாகமாக கொண்டு தென்கடம்பை திருக்கர கோயிலான். தென்கடம்பை, கடம்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தை கோயிலாக கொண்டு, கோயிலான் கோயிலாக குடிகொண்டிருக்கக்கூடியவன் அவன். அவன் தன் கடன். கடம்பூர் கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கடமை. கடன்னா கடமை. கடன் என்ன தெரியுமா? அடியேனையும் தாங்குதல். அப்ப அடியேனை தாங்குதுன்னா அப்பர் சாமி மட்டும் தாங்கிறதா இல்லை, அடியார்களை தாங்கு. அதனால தான் விநாயக பெருமான், முருகப்பெருமான் பாருங்க மடத்தில் இருக்கிற இறைவனுடைய கடமை என்பது அடியார்களை தாங்குவது. நாம் என்ன நினச்சிட்டோம், என்னங்க இந்த சாமி நம்மளை பார்க்க கேட்டதை தரமாட்டேங்குது. ஆனால் நம்ம திருமுறை சொல்லுது, சிவபெருமான் யார் தெரியுமா? அவனுடைய கடமை என்ன தெரியுமா? அடியார்களை தாங்கிறது தாங்க அவன் கடமை. அது சொன்னார், என் கடன். என் கடமை என்ன தெரியுமா அப்படின்னா அப்பர் சாமி கடமை இல்லை, தாங்கிறப்ப மட்டும் நமக்கு சந்தோஷம். ஓ, அடியேன்னு சொன்னது நம்மளையும் ஏற்றி சொல்லியிருக்கிறாரா, இப்போ நம்மளையும் சிவபெருமான் தாங்கிறாரா, ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த வரி வரணும், என் கடன். சொல்லுங்க. ஆமாம், என் கடன் கிடையாது. ஆமாம், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நீதாயா சொன்னது ஓன் கடமை அப்படின்றாதீங்க. அதனால தான் உங்களை சொல்ல சொன்னேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே. இப்போ நமக்கு எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? இறைவனை பற்றி யோசிப்போம். நமக்கே ஒன்றும் இல்லை, அடையா எனக்கே ஒரு வழியும் காணோம் அப்படிம்போம். இப்போ நமக்கு அந்த முதல் செய்தி சொல்கிறாரு, தன் கடன் அடியேனையும். இப்போ சிவபெருமான் என்னை தாங்கிறதுக்கு இருக்கிறாரியா, அதனால எனக்கு என்ன கவலை இல்லை, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என் கடமை என்ன? அவனுக்கு பணி செய்து கிடப்பதே, செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. அடுத்து சொன்னார், சமர சூரபன்மாவை. சமர சூரபன்மாவை தடிந்த வேள் குமரன் தாதை. வேள் குமரன் தாதை நல் கோளம்பம் மேவிய அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகம் அது ஆளுடையார்களே. அப்படின்னாங்க தாங்குவான். அப்படின்னா சிவபெருமான் என்ன தெரியுமா பண்ணுவார்? தன் மீது அன்புடைய தொண்டர்களை அமரலோகம் ஆள வச்சிருவார். சொல்றார் பாருங்க, சமர சூரபன்மா. சமரம் போர், போரில் எதிர்த்து வந்த சமரம் அந்த செய்தவன் சூரபன்மா. சூரபன்மனை தடிந்த வேள், அவனை அழிச்சிட்டாரு, கொன்னுட்டாரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அவர் என்ன செஞ்சார்? சம்காரம் செஞ்சார். சம்காரம் அப்படின்னா தன்னோடு ஒடுக்கி கொண்டார். தடிந்த வேல். வேல்னா வேல்படையை உடைய குமரப்பெருமானுடைய தந்தை. வேல் குமரன் தாதை. தாதைனா தந்தை. குமரக்கடவுளுடைய தந்தையும் நல் கோளம்பம் மேவிய, நல்ல கோளம்பம் மேவிய அமரர்கோ
தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபிரானுக்கு அன்புடைய தொண்டர்கள் விண்ணுலகத்தை ஆளும் உரிமை பெறுவர். சிவபெருமானுக்கு அன்பு செலுத்தினா என்ன கிடைக்கும்ட்டாரு? நல்லா இந்த பாட்டில் நம்ம சிந்திக்க வேண்டியது, அமரலோகம் கிடைக்குன்னு சொல்லல. அமரலோகம் அது ஆளுடையார்களே. அமரலோகமுடையவர்னு சொல்லிட்டா தப்பு. அமரலோகத்தை ஆளுடையவர்கள். அப்போது சிவபெருமான் மேல் அன்புடைய தொண்டர்களுக்கு இறைவன் அமரலோகம் கூட நீ ஆளலாங்கிற உரிமை கொடுத்துருவார். ஆனால் அவன் மீது அன்புள்ள அடியார்கள் அதை ஏற்பார்களான்னா வேண்டேன் 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 வேண்டேன். ஆமாம், கோடிட்ட இடங்களை நீங்களே நிரப்பிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எது வேணாங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாம் வேணும், அதனால் நான் எதுவும் சொல்லலை. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மின்னும் விண்ணும் மண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன் இனி புறம் போகல் ஒட்டேனே. சாமி, நீ எனக்கு மால் அயன் இந்திரன் வாழ்வு கொடுத்தாலும் கொல்லேன் கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு வேணாம். கொல்லேன் வேணாம் சாமி. கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும், என் குடியே கெட்டாலும் சரி நான் இந்திரனா ஆக மாட்டேன். ஏப்பா இப்படி சொல்கிறேன்? வேணாம் சாமி. ஏப்பா நீ இந்திரனா போடுவ, அப்புறம் அங்கே போய் இன்பத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் கொண்டாந்து இங்கே தான் வரணும். இங்கே வந்தால் நாளைக்கு என்ன பிறப்போ, அது எங்கே பிறக்க வைப்பையோ அதில் உன்னை நினைக்க முடியுமோ, அடியாரை பார்க்க முடியுமோ, திருநீர் பூச முடியுமா, உத்திராகம் போட முடியுமா, இல்லை இந்த மாதிரி திருமுறை வகுப்பு சித்தாந்தெல்லாம் கேட்க முடியுமா? தெரியாதே. வேணாஞ்சாமி. இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்கிற பாரு, எனக்கு இதோட உன் கூட வந்து உன் திருவடியில் சேர்ந்தா போதும். எனக்கு அயன் வாழ்வு வேணாம், மாள் வேணாம், நான்முகன் வேணாம், குபேரன் வேணாம், குபேரம்பா வேணவே வேணாம். நல்லே நினது அடியாரோடு அல்லாள் நரகம் போகின். நீ நரகத்தில் கூட போடு, ஆனால் அடியார்கள் கூட தான் நான் இருப்பேன். திருவாசகம் சொல்லுது, திருவாசகம் சொல்லுது, மணிவாசகர் சொல்றார், நல்லேன் நினது அடியாரோடு அல்லாள் நரகம் புகினும் எல்லேன் திருவருளா. நரகத்தில் போட்டா கூட உன்னை நினைச்சு உன் திருவருளால இருப்பனே தவிர இந்திரலோகத்துக்கு இந்திரனா போக மாட்டேன், திருமாலா போக மாட்டேன். எனக்கு வேணாம் ஜாமீனார். ஏன்? அதான் முதல் பாட்டு சொன்னாரே, நிலையாக இருப்பது சிவம். அந்த சிவபெருமானுடைய திருவடியில் போய் இருக்கிறது தான் நமக்கு நிலையான வாழ்வு. மற்றதெல்லாம் நிலையில்லாத வாழ்வுன்னு உணர்ந்திருந்தாங்க பெருமக்கள். அதனால் என்ன பண்ணாங்க? வேணாம் ஜாமி, எனக்கு வேணாம். அதான் இந்த பாட்டு சொல்லுது, அமரலோகம் அது ஆளுடையார்களே. சிவபெருமான் அமரலோகத்தை ஆளக்கூடிய உரிமையை அடியார்களுக்கு தருவான். அது அவன் கருணை. நீங்கள் சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பில் அருமையாக சொல்லுவார், வீடும் வேண்டா விரலின் விளங்கினார், ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலாது ஒன்றிலார் ஈரன்பினர் யாதும் குறைவிலார். இப்போ அதான் நம்ம நுட்பம். இங்கே உரிமையை தரான், ஆனால் அடியார்கள் என்ன பண்ணுறாங்க? உரிமை இருந்தும் நான் போகலப்பா, எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏன்? அவங்க எப்படி இருந்தாங்கன்னா யாதும் குறைவிலோன்ட்டார். இப்போ என்னை வந்து கேட்டான்னு வைங்க சிவபெருமான், 1000 குறை இருக்குது எனக்கு சொல்லுவேன். சாமி நல்ல வேலை சாமி, அவர்கிட்ட போய் கேட்டீங்க, அந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா உடனே நான் வந்திருப்பேன் சாமி. இம்மீடியட்டாக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு கையெழுத்தை போட்டு நேராக சீட்டில் போய் உட்காந்துருப்பேன். இந்த வேறு அவருக்கு பொழைக்க தெரியாத ஆள் சாமி, அவர்கிட்ட போய் கேட்டீங்களே, ஒரு வார்த்தை என்கிட்ட மட்டும் கேட்டு பாருங்கள், சும்மா கேட்டு மட்டும் பாருங்கள். ஏன்? எனக்கு அவ்வளோ குறை இருக்குது சாமி, அது செய்யணும் இதை செய்யணும்.
அப்போது நமக்கு என்ன இருக்குது, உலகியல் சார்ந்து இந்த பொய்ப்பொருளாக நினைந்து நினைந்து நமக்கு இது வேணும் அது வேணும், இது இல்லைன்னா நமக்கு குறை. என்ன பண்ணுறதுங்க, இவ்வளோ காலம் பொழைச்சி ஒரு சொந்த வீடு இல்லைங்க, என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ணி. நானும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், கைலாயம் வரலும் போயிட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குறை. அதை கொடுத்துட்டாருன்னு வைய, அட என்னத்தங்க, ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு காரு, என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை பண்ணுறதுங்க, காரு இப்படி ஒவ்வொன்றா என்னது எத்தனை கொடுத்தாலும் எனக்கு எப்படி இருக்குங்க, அது இல்லையே இது வந்துச்சே அதை நினைக்க மாட்டேன். இது வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, குறை பெயர்ச்சி ஆயிடுச்சு. இதிலேருந்து வீடுலேருந்து கார்லேருந்து என்ன ஒன்று, ஒரு 2 பிள்ளைங்க வச்சுருக்குறோம், ஒரு 2 ஃப்ளாட்டு வாங்கி போட்டோம்னா என்னத்தை போய் பண்ணுறது பொழைச்சி, நமக்கு பின்ன பிள்ளைங்களுக்கு 2 பேர்த்துக்கு 2. இப்படி என்ன இருக்குது, வாழ்நாள் பூலாம் குறை தான் எனக்கு, அது இல்லைங்க. இது கிடச்சிதுன்னா ஐயோ என் சிவபெருமான் நான் கேட்ட உடனே வீட்டை கொடுத்துட்டான், தினந்தோறும் உன் கோயிலுக்கு வந்து ஒரு பதிகத்தை பாடுவையான்னு போய் விழுந்திருந்தா பரவாயில்லையா, நல்ல சிவனடியார் ஆட்டிருக்குதுன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னு வைங்க, எத்தனை கொடுத்தாலும் இந்த ஆள் அடங்கவே ஆசை அடங்காத ஆளியா, வேஷம்தான் அப்படின்றவீங்க. அப்போ என்ன அர்த்தம், நாயன்மார்களை சொல்லும்போது சேக்கிழார் சொன்னார் யாதும் குறைவிலார் அப்படின்னு என்ன அர்த்தம். நீங்கள் பெரிய புராணத்தில் தான் இது பார்க்க முடியும். பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரனாக வாழ்ந்தார். சொன்னார் சேக்கிழார் பெருமான், இறைவன் அவருடைய அன்பை உலகத்துக்கு காட்டுறதுக்கு யானை உண்ட கவலம் போல செல்வத்தை மாற்றிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம். எவ்வளோ பெரிய சோறு ஒன்றா இருக்கும், நாம் குடும்பமே சாப்பிட்லாம் அந்த சோறை. யானைக்கு போட்டால் அது என்ன ஆகிடும், சோளப்பொரி முழுங்கிற மாதிரி. அப்போது கோடீஸ்வரனா அத்தனை செல்வம் இருந்தது எப்படி போச்சுன்னே தெரியலிங்க, திடீர்னு வறுமை வந்துருச்சுன்னார். இப்போ அவரை காட்டுறாரு, வறுமை வந்துருச்சு. அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, கோடீஸ்வரனாக இருந்தப்போ என்ன தொண்டை எப்படி செஞ்சாரோ அப்படியே இம்மி பிசகாமல் அந்த தொண்டை அப்படியே செஞ்சாருங்க. ஏன், அவருக்கு அது குறை இல்லை. எது, ஐயோ எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், என்னது. ஆனால் நாயன்மார் என்ன பண்ணார், கொஞ்சம் கூட ஏன் அதெல்லாம் பொய்யா அப்படின்னு அவங்க உள்ள அறிவிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு என்னது, அது குறையா தெரியல. அவங்க செய்யற தொண்டை. இளையான்குடி மாறனார் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 4 விதத்தில் 6 சுவைதிரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லாம் போயிடுச்சு, குடிசையில் இருக்கிறார், சோறு 4 நாளாக இல்லை. என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் அறிவாள் தாயனானார் வீட்லேயும் சாப்பாடு கிடையாது. ஏன், கிடைக்கிறதெல்லாம் செந்நெல் வாங்கி வாங்கி சிவபெருமானுக்கு நடுக்கி வச்சுட்டார். அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, கணவர் தொண்டு செய்கிறாரு, செந்நெல் எடுக்கக்கூடாது. அவர் தொண்டு செய்கிறதுக்கு உடம்பு வலிமை வேணும், பசியோடு இருந்தால் தொண்டு செய்ய முடியாது. அரிசி எடுக்கவே இல்லை, செந்நெல்ல அப்படியே அட்டி போட்டு கிடக்குது. பின்னால் போய் கொல்லைப்புறத்தில் கீரையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அதில் ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டார். கீரையும் தீர்ந்து போச்சு. தண்ணி மட்டும் கொடுத்தாங்க, தண்ணி குடிச்சிட்டு தொண்டு செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் சிவபெருமானுக்கு செங்கீரை போச்சு, செந்நெல் அரிசி சோறு போச்சு, மாவடு போச்சு, இவருக்கு எதுவும் இல்லை. ஏன், சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டில் தடை ஏற்பட்டால் அதுதான் எனக்கு குறைன்னு வாழ்ந்தாங்க அருளாளர்கள். இந்த இடத்துல அதான் சிந்திக்கணும். யாதும் குறைவிலும், அவங்களுக்கு இந்த உலகத்தை சார்ந்து எந்த குறையும் கிடையாது. 40 வயசாகி போச்சு, பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, கல்யாணமாகி குழந்தை இல்லை, இருக்க வீடு இல்லை, உடுத்த உடை இல்லை, சொத்து இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு என்ன நினைக்கவே இல்லை. ஏன், சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பணியில் தடை வந்துச்சுன்னா அதுதான் எனக்கு குறை. அந்த குறை ஏற்படுவதற்கு முன்னே இந்த உயிர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. இன்னைக்கு தடைப்படுது அப்படின்னா நான் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணார் அறிவாள் தாயர், மண்ணில் இந்த சோறு, சிந்தனை, நெல்லரிசிலாம் கொட்டிச்சு, கழுத்தை அரிஞ்சிக்க போனார்.
வறுமை வந்து பசியோடு இருக்கும் பொழுதும் இளையான்குடி மாறனார் தன்னுடைய மனைவியார் சொல்ல அந்த விதைத்த நெல்லை வாரி எடுத்துட்டு வந்தார். கீரையை பறிச்சாங்க. எப்பையும் போல 4 விதத்தில் 6 சுவையில் செஞ்சாங்க. வீட்டில் எதுவுமே இல்லை. எப்படி செய்ய முடிஞ்சது? உலகியலில் அவர்கள் குறை என்பதை இன்றி, ஏன் உள்ளத்தில் சிவபெருமான் இருக்கிறாரியா, அவன் யாரு? குறைவிலா நிறைவே குணக்குன்றே, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற் குன்றே மணிவாசகர். குறைவிலா நிறைவே குணப்பெரும் குன்றே அப்பர் சாமி. அப்போ குறையே இல்லாத நிறைவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உள்ளே வந்துட்டான், வெளிப்பட்டுட்டான், அவனுக்கு அன்பு செலுத்திட்டா நமக்கு என்ன இருக்கும்? சிவபெருமான் உரிமையை கொடுப்பாரு. ஆனால் அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வேணாம் சாமி, எனக்கு மண்ணு திருப்பெருந்துறை இறைத்தாள் பூண்டேன், உன் திருவடி இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பூணுதல் அப்படின்னா அணிஞ்சுக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவபெருமான் திருவடியை தலைமையில எப்பொழுதும் வச்சுக்கிறது. அந்த உணர்வு சிவபெருமான் திருவடியை தலையிலேயே இருக்குதுப்பா. அதனால தான் அந்த சென்னிப்பத்து பாடினார். அப்போ அமரலோகம் அன்புடை தொண்டர்கள் அமரலோகம் ஆள்பவர். பாட்டில் இன்னொன்று முக்கியமான விஷயம், அன்புடை தொண்டர்கள். தொண்டு என்பது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அன்புடை, ஆமாம், அன்போடு செய்யக்கூடிய தொண்டு. அந்த அன்போடு தொண்டை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவார்? அமரலோகம் ஆளுடையார் உரிமையை கொடுத்துட்டார். உரிமை பெற்றவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? திருவாரூர், சோழ நாட்டில் திருவாரூரில் பூங்கோயிலுக்குள்ள தேவாசிரிய காவனத்தில் தேவலோகத்தையும் எல்லா லோகத்தையும், உருத்திரலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம், சூரியலோகம், குபேர உலகம் எல்லாத்தையும் ஆளக்கூடிய உரிமை பெற்றவர்கள் இங்கே இருக்கிறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு? தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். நீ சரின்னு சொல்லுப்பா, நீ இப்போ இந்திரலோகம் போயிடலான்னு. வேணாம் சாமி, நான் சொல்ல மாட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்துட்டான். சேக்கிலார் பெரியபுராணத்தில் சொல்கிறாரு, அகில காரணர் தாழ் பணிவார்கள் அகிலலோகமும் ஆளற்குரியர். ஏப்பா இவங்க வேணாம் வேணாங்கிறாங்க, இவர் போங்கிறாரு. நீ இந்திரலோகத்துக்கு போ அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். உள்ளே இருக்கிற அடியார்கள் என்ன பண்ணுறாங்க? எனக்கு வேணாங்கிறாங்க. இதுதான் சரியான நேரம். இப்போ நாம் போனோம்னா அவர் வேணாம்பார், இவர் போம்பார். சாமி நான் போகிறேன்னு சொன்னேன்னு வைங்க, உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? என் ஆள உடியா நீ போன்னு நமக்கு அந்த பதவி கொடுத்துருவாங்கன்னு இந்திரன் சந்திரன் அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் எங்கே? தேவாசிரிய காவனத்தில் வந்து வெளியில் காத்துட்ருக்குறாங்களே. ஏன்? அகில காரணர் தாழ் பணிவார்கள் தாம் அகிலலோகமும் ஆளற்குரியர் என்று அகிலலோகத்து உளார்கள் அடைதலின் அகிலலோகமும் போல்வது அதனிடை. தேவாசிரிய காவனத்தை பார்த்தா அகிலலோகமும் இங்கே தான் இருக்குது. ஏன்? அடியார்கள் தேவலோகத்தை ஆளும் உரிமையை சிவபெருமான் கொடுத்தால் கூட அவன் மீது இருக்கிற அன்பினால் அவன் திருவடி எப்பொழுதும் தலையில் வச்சிருக்கிறதே எனக்கு போதும். புகழே பெரிய பதம் எனக்கு புராண பதம் தந்து அருள வேண்டாம். எல்லாரும் வேண்டும்னு கேட்பாங்க. மாணிக்க வாசகர் மட்டும்தான் என்ன சொன்னார்? அருள வேண்டாம். புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே. சாமி உன் திருவடியை என் தலைமையில வச்சிருக்கிற அந்த நிலையே எனக்கு போதும். நீ இந்திரலோகம் சந்திரலோகம் குபேரலோகத்துக்கெல்லாம் என்னை அதிபதியாக ஆக்க வேணாம். அதனால் இந்த அன்பு ஒன்று இருந்தால் சிவபெருமான் திருவடி அவன் உள்ளிருக்கும் உணர்வு, நீ அருமையாக சொன்னார், உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரக குழியிலேனார். இறைவன் உணர்வு இல்லாமல் இருந்தால் என்னவா அர்த்தம்னாரு? நரக குழியில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த அன்புடை தொண்டர்களுக்கு சிவபெருமான் கருணையின் காரணமாக தேவ உலகத்தை ஆளக்கூடிய உரிமையே கொடுப்பார். ஆனால் அவன் மீது அன்பு கொண்ட அடியார்கள் புகழையும் செல்வத்தையும் பிறப்பையும் இறப்பையும் வேண்டி விரும்ப மாட்டார்கள் என்ற அளவில் இன்றைய வகுப்பினுடைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகின்றோம்.
ஒரு தகவல் செய்தி. நம்ம ஒவ்வொரு வகுப்பிலும் நமக்கு இந்த மதிய உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் உலகியல்ல உணவுன்னு சொல்லப்படும். நமக்கு மாகேஸ்வர பூசை என்று நமக்கு இதனை வழங்குவார்கள். நமக்கு சிவபெருமானுக்கு செய்கிற பூசைக்கு மகேஸ்வர பூசை என்று பெயர். நான் முன்னையே சொன்னேன், ஞானசம்பந்த பெருமானை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த செய்தியை மறுபடியும் நினைவூட்டுகிறேன். நம்முடைய திருமந்திரத்தில் திருமூலர் அருமையாக ஒரு பாடல் சொல்கிறார். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்காக். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு ஆகாது, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்காம். எப்படி ஞானசம்பந்தருக்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அமுது ஊட்டி வழிபாடு செய்தால் அது சிவபெருமானுக்கு சென்று சேரும் என்று சிந்தித்தோம். அதுபோல திருநீரும் கண்டிகையும் அஞ்செழுத்தும் பொருளாக கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் நாங்கள். அப்போ இந்த திருநீர் நெற்றியில் பூசி இருந்தால் திருநீரை பார்க்கும் பொழுது சிவம் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அடையாளப்படுத்துகிற ஞானசம்பந்த பெருமான். இந்த நடமாட கோயில் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவனை உள்ளே வைத்து உடலோடு வாழக்கூடிய அந்த உடம்புக்கு கோயில்னு பேர். திருவேடமுடையவர்கள் திருநீரு கண்டிகை சடைமுடி அஞ்செழுத்தை நினைந்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் உள்ளத்தில் சிவபெருமான் கோயில் கொண்டிருப்பான். கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்வனேன்னு பார்த்தோம். இப்போ இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது, இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது, இறைவனை பாடும் பொழுது, இறைவனுக்கு தொண்டு செய்யும் பொழுது, இறை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் அந்த உடம்பிலும் கோயிலாக இறைவன் உறைவான். அப்படி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நாம் அவர்களை அமுது செய்வித்தால், அவர்களை அமுது செய்விக்கக்கூடிய வழிபாட்டுக்கு மாகேஸ்வர பூசை என்று பெயர். அப்படி அவர்களை அமுது செய்வித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு பிரசாதம் கொண்டு போய் சாமிக்கு படைக்கிறோம். அப்போது இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சாமிக்கு ஆகும். இதே ஒரு 100 சிவனடியார்களுக்கு அமுது செய்விச்சோம், அவங்கள சாப்பிட வச்சா ஒவ்வொரு அடியார்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் உணவு அமுது செய்ததாக பொருள். அதனால தான் அந்த பூசைக்கு மாகேஸ்வர பூசை. நாங்கள் மகேஸ்வர பூசை என்பது இறைவனுக்கு செய்வது, அடியார்களை அமுது செய்விப்பது மாகேஸ்வர பூசை. அது நம்முடைய மடத்தில் ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒவ்வொரு மற்ற மையங்களும் நடக்குது. நம்முடைய மையத்திலையும் அடியார்களுக்கு அமுது செய்விக்கக்கூடிய அந்த வழிபாட்டை முறையாக நம்முடைய மடத்தில் நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவர்கள் செய்து வருவது எல்லாருக்கும் தெரியும். செய்தி என்னன்னா, அவர் மட்டுமே அந்த புண்ணியம் பெறக்கூடாது இல்லையா? அவர் செய்கிறாரு, அவருக்கு புண்ணியம் கிடைக்குது, அவரோட சேர்ந்து செய்கிற அடியார்களுக்கு புண்ணியம் கிடைக்குது, எனக்கும் கிடைக்கணுமில்ல. அதனால் நானும் கொஞ்சம் ஒரு பேராசை, நானும் ஒரு மாகேஸ்வர பூஜையில் கலந்துக்கிறேன் அப்படின்னு போன வருஷம். இல்லைன்னா என்ன அர்த்தங்க? அதாவது அந்த புண்ணியம் நமக்கும் பெறணும். இப்போ இங்கே எல்லாரும் பங்கெடுத்து கொள்ளணும் அப்படிங்கிற செய்தி எதுக்கு சொல்லப்படுதுன்னா, அந்த சிவபுண்ணியத்தை நீங்களும் பெறணும். அப்படின்னா மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடைம்பார். 23 × 7 21 தலைமுறை, 21 தலைமுறைக்கும் புண்ணியத்தை தரக்கூடிய பூசை மாகேஸ்வர பூசை. நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய தலைமுறைக்கும் என்னது, கிளை கிளையாக வளரக்கூடிய நம்முடைய தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியம் என்னாகுங்க, தொன்று தொட்டு வரும். இப்போ அவர்களை ஒரு வகுப்பில் ஒரு மாகேஸ்வர பூசையில் ஏன்னா நமக்கு நிறைய நம்ம நண்பர்கள் இருக்கிறோம், நம்ம கலந்து இந்த வழிபாட்டை நாம் ஏற்று போற்றினால், ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு நாள் என்ன அமுதுக்குரிய செலவோ அதை ஏற்றுக்கொள்ளலாம், சிறப்பு. வாய்ப்பில்லாத அன்பர்கள் தங்களோடு வரக்கூடிய அடியார்கள் ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி சேர்ந்தும் இந்த சிவபுண்ணியத்தை பெறலாம். ஏன்னா இந்த வாய்ப்பு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய நிலை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள்
அதுக்குரிய பெயரை பதிவு செய்து இந்த சிவபுண்ணியத்தை ஏன்னா அடியார்களை என்ன பண்ணார், நம்ம பெரிய புராணம் சொல்லுது, கொண்டு வந்து மனை புகும் அடியார்களை பார்த்தா சிவமாக பார்த்து இந்த சிவபெருமானே வந்த மாதிரி. ஏன் இறைவன் தான் வரார், எப்படி வராரு, அடியார் உள்ளே இருக்கிறாரு, அடியார் வந்தால் சிவபெருமான் உள்ளதாகிறாரு, சிவபெருமானும் வராரு. இப்போ சிவபெருமானுக்கு அமுது ஊட்டணும். சாமி வந்தால் என்ன பண்ணுவோம், சாமி உட்காருங்க அப்படி முன்னீர் கொடுத்து தீபதோபம் காமிச்சு ஒரு பூவை வச்சு, அதுபோல் நடமாட கோயிலுக்கு உள்ள உரையக்கூடிய பெருமானை நினைந்து அடியார்களை அமர வைத்து அவர்களுக்கு பாத பூசை செய்வது, மலர் சூட்டி அவர்களுக்கு தீபதோபலாம் காமிச்சு அப்புறம் நல்ல மொழி சொல்லி அமுது செய்விப்பது மாகேஸ்வர பூசை. அந்த பூசையில் அன்பர் பெருமக்கள் தவறாது பங்கேற்று மேலான சிவபுண்ணியத்தை பெற்றுய வேண்டுமாய் அன்போடு வேண்டுகின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாய் உயிராரும்